வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியன் நேவி ட்ரேட்ஸ்மேன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 டிப்ளமோ அண்ட் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000லேருந்து உங்களுக்கு 31,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/1, அதாவது இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2/1/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கேஷ் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா www.jointindiannavy.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ன்றதில் எல்லாமே ரீசெண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் என்னென்ன வெளியாக இருக்குது அண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அக்னிவேர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்மெண்ட் ஆஃப் அவர் ட்ரைன்ட் அப்ரண்டிஸ் அது விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு 2025க்கான 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நேவிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ்க்காக 2025 அண்ட் 2026 பேட்சுக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அப்ளிகேஷன் வந்து எதுக்காக இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 அண்ட் ஐடிஐ குவாலிஃபைடுக்கு இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக வந்து கொடுக்க போகிறாங்க. அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year வந்து விசாகப்பட்டினம் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொசிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க, உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது, எலிஜிபிள் கேட்டகரி வந்து யார் அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக் டீசலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெஷினிஸ்ட்டுக்கு வந்து 10 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெக்கானிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏசி பிளான்ட்டுக்கும் அண்ட் இன்சூரன்ஸ் கூலிங் பேக்கேஜுக்கு ஏர் பேக்கேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபண்டர் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு வந்து 40 வேகன்சியும் அண்டு பைப் ஃபிட்டருக்கு 25 வேகன்சியும் அண்டு மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ்க்கு 5 வேகன்சியும் அண்டு எலக்ட்ரிஷியனில் வந்து 25 வேகன்சியும் அண்டு இன்சூரன்ஸ் மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சியும் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வேகன்சியும் வெல்டர், அதாவது கேஸ் வெல்டர் எலக்ட்ரிக் வெல்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 13 வேகன்சியும் அண்ட் ஷீட் மெட்டல் ஒர்க்கருக்காக 27 வேகன்சியும் அண்ட் ஷிப்பு, அதாவது வுட் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா 22 வேகன்சியும் பெயிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலுக்கு 13 வேகன்சியும் அண்டு மெக்கானிக் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சியும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 275 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 8 வேகன்சி அண்ட் பிடபிள்யூக்கு 8 வேகன்சி. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்சியில் வந்து இடம் கிடையாது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கான ரிசர்வேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் அதில் வந்து 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா ஐடிஐ என்சிவிடி அண்ட் எஸ்சிவிடி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், 60% உங்களுக்கு மார்க் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரிமார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி முடிச்சிருக்கவங்க அல்லது மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும், அதாவது வித்தவுட் மார்க் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ரண்டிஸ் கேடருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்டிங் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 14 year வரைக்கும், அதாவது 14 yearல் வந்து நீங்கள் 18 வயசு வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரி தான். சரிங்களா, 2011 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரி தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேட்டில் வந்து டிசம்பர் அதாவது 20 டிசம்பர்லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து அவங்களே வந்து இது பண்ணிக்குவாங்க.
அண்டு ப்ரொவைட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஸில் வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மடு ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன இருக்கிறவங்க அவங்களுடைய சில்ட்ரன்ஸோ அல்லது சர்வீஸில் இருக்கிற ஜவான்ஸோட சில்ட்ரன்ஸோ அண்டு ஆஃபீஸர்ஸோட சில்ட்ரன்ஸோ அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு வேறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜரால் அப்ளைங் அப்ரண்டிஸ் ப்ரொசீஜரில் வந்து கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, எஸ்எஸ்சி மார்க் ஷீட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கேண்டிடேட் ட்ராப் வந்து மெனுவில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. உங்களுடைய மெயில் அண்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அண்டு உங்களுடைய ஆதார், பேன் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டராக வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற இன்வால்மெண்ட் டேட்டு இது எல்லாமே கொடுத்து ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜனவரி 2025 வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 முறையில் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். 75 மார்க். மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஷினும், ஜென்ரல் சயின்ஸில் 30 கொஷினும் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் வந்து 15 கொஷினும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து 75 கொஷின் வந்து உங்களுக்கு இது இருக்கும். அண்ட் ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மார்க்கும் இந்த மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோ படி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மார்க் லிஸ்ட்டோட சர்டிஃபிகேட்டோ அண்ட் இந்த ஐடிஐ மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு அண்டு கேஸ்டோட சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்கள் இருந்தால் அது வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்டு என்சிசி சர்டிஃபிகேட்டோ அண்டு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் தான் சரிங்களா. ஓரல் டெஸ்ட்னாவே உங்களுக்கு இன்டர்வியூ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினோட ஷெட்யூல்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 28 February 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து மார்ச் 4 வந்து உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவோட டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இவங்களுக்கெல்லாம் 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அண்ட் பெயிண்டர், வெல்டர், வுட்டு அண்ட் ஷீட் மெட்டல் அண்ட் இவங்களுக்கெல்லாம் 10 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஃபிட்டர், மெக்கானிக்கு அண்டு பிளான்ட்டு இவங்களுக்கெல்லாம் 11 வந்து இன்டர்வியூ இருக்கும். அண்டு மெக்கானிஸ்ட்டு இந்த பைப்பு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்டர்வியூட ரிசல்ட் வந்து 17 மார்ச்சில் வந்து இருக்கும். அண்டு 19 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் 1 by 1 செக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஆல் டிக்கெட்டோட ஃபார்மட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ஸ்கூலுக்கான அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025, 2026 பேட்ச்க்கான வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய நேமு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்சியில் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்களுடைய ஃபாதர் நேமு அண்ட் உங்களுடைய அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய மெட்ரிகுலேஷன் நம்பர், உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் தம்ப்லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு டேரெக்டாக நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து உங்களுக்கு எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் லெட்டரில் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். அந்த அட்ரஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக வந்து அட்ரஸை வந்து நோட் பண்ணி வைக்கணும். இந்த ஆஃபீஸ் இன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் அப்ரண்டிஸ் நேவல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினத்துக்கு 5300 4 ஆந்திர பிரதேஷ் பை போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் போஸ்ட் மூலிமா தான்
நீங்கள் வந்து கொடுத்தாகணும். இவங்க கொடுத்துருக்குற 2 ஜனவரி 2025 வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிவீராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.